அடுத்த உச்ச தலைவரையும் போட்டு தள்ளுவோம். வெளிப்படையாகவே மிரட்டல் விடுத்த நெதன்யாகு. ஈரான் நாட்டை ஆக்கிரமிப்பதில் அமெரிக்கா இஸ்ரேல் போட்டா போட்டி. ஈரான் உச்ச தலைவர் பதவிக்கு யார் தேர்வு செய்யப்பட்டாலும் அவரை படுகொலை செய்வது உறுதி என்று இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஹீப்ரு மொழியில் பகிர்ந்த பதிவில், ஈரான் உச்ச தலைவர் பதவிக்கு யார் தேர்வு செய்யப்பட்டாலும் அவரை படுகொலை செய்வது உறுதி. அவரது பெயர் என்னவாக இருந்தாலும், அவர் எங்கு பதுங்கி இருந்தாலும் அவரை தேடி அழிப்போம். இதற்காக நாங்கள் அமெரிக்காவுடன் இணைந்து முழு பலத்துடன் செயல்படுவோம். தற்போதைய ஈரான் ஆட்சி தன்னை மீள் கட்டமைப்பதற்கான வாய்ப்புகளை நசுக்குவோம். ஈரானிய மக்கள் இந்த ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு புதிய ஆட்சியை அமைக்கும் சூழலை உருவாக்குவோம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் எப்போதும் தயார் நிலையில் இருக்கும்படியும் போரில் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும்படியும் அறிவுறுத்தியுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவால் கொலை செய்யப்பட்ட கொமேனியின் குடும்பத்தில் அனைவருமே கொல்லப்பட்ட நிலையில் அவரது மகன் மொஜ்தபா மட்டுமே தற்போது உயிருடன் இருக்கின்றார். இந்நிலையில் ஈரான் நாட்டு உச்ச தலைவராகவும் ஷியா பிரிவு இஸ்லாமியர்களுக்கான மத குருவாகவும் மொஜ்தபா செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவரும் இஸ்ரேலை அழிப்பது, அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது உள்ளிட்ட செயல்களில் தான் ஈடுபடுவார் என்பதால் அடுத்த படுகொலைக்கான இலக்காக இருப்பார் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் நாங்கள் கை காட்டும் ஒருவர்தான் எங்களுக்கு அடிமையாக இருந்து ஈரானை வழிநடத்த வேண்டும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் விரும்புவது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது.